ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் ரொம்பவே கனெக்ட் ஆகிற ஒண்ணு. இணையத்துல கிடைக்கிற ஒரு தற்காலிக புகழுக்காக நம்ம எதை வேணாலும் செய்யலாங்கிற ஒரு மாயை இப்போ இருக்குல்ல. ஆனா அது நிஜ வாழ்க்கையில எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி தமிழ்நாட்டுல நடந்த ஒரு நவீன கதையை வச்சுதான் இந்த ஒரு ஸ்பெஷலான அலசல்ல நாம ஆழமா பார்க்க போறோம். இந்த ஆன்லைன் கலாச்சாரம் மனிதர்களோட வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுதுன்னு தெரிஞ்சுக்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமையான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திருக்குறளை நினைவு கூறலாம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட குறள் தான் இது. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல நாம சும்மா விளையாட்டுக்கு இணையத்துல உதிர்க்கிற வார்த்தைகள் மனிதர்களோட மனசுல எப்படிப்பட்ட அழியாத வடுக்களை ஏற்படுத்துது அப்படிங்கறத இந்த கதை ரொம்ப தெளிவாவே நமக்கு உணர்த்த போகுது. சரி, இப்போ உங்கள நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உண்மையாவே நேர்மையா யோசிச்சு பாருங்க. ஒரு வைரல் ரோஸ்ட் மீம் வருது, சிரிச்சிட்டே ஷேர் பண்றோம். ஆனா அந்த படத்துல இருக்கிறவங்கள பத்தி, அவங்களோட மனச பத்தி என்னைக்காவது நாம யோசிச்சிருக்கிறோமா? ஒருத்தரை உருவக்கேலி செய்யும்போதோ இல்ல அவர் செஞ்ச ஒரு சின்ன தப்ப வச்சு மீம் போடும்போதோ அந்த மொபைல் ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நிஜமான மனுஷனோட உணர்வுகளை பத்தி நாம என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கோமா? 8 லட்சம் இது சாதாரண நம்பர் கிடையாதுங்க. 20 வயசு மதிக்கத்தக்க ரிஷிங்கிற பையனோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கவுண்ட் தான் இது. வட சென்னை மீம்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் நடத்திட்டு இருந்தான். டார்க் காமெடி, யாரையாவது வச்சு சேர்றது, இதுதான் அவனோட மெயின் கண்டென்ட். சோஷியல் மீடியால சர்வைவ் ஆகணும்னா எமோஷன்ஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சிடணும் அப்படிங்கறதா அவனோட ஒரே பிசினஸ் ரூல். இப்போ அப்படியே கதையோட இன்னொரு பக்கத்துக்கு வருவோம். இவர்தான் சரவணன் சார். ரொம்பவே எளிமையான ஒரு மனிதர். மனைவியை இழந்த ஒரு நடுத்தர வர்க்கத்து அரசு பள்ளி ஆசிரியர். அவரோட உலகமே அவர் பொண்ணும் அவர் வேலை பார்க்கற ஸ்கூலும் தான். தங்கிட்ட படிக்கிற மாணவர்களே தான் உலகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மிக எளிய மனிதர் அவரு. இப்படி சம்பந்தமே இல்லாத இந்த 2 பேரோட வாழ்க்கையும் எப்படி கிராஸ் ஆச்சு? அங்கதான் வருது ஒரு திருப்புமுனை. சரவணன் சார் ஒரு நாள் தன்னோட பழைய லேப்டாப்ல ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது கொஞ்சம் பதற்றத்துல இங்கிலீஷ்ல சில வார்த்தைகளை தப்பா உச்சரிச்சிடுறாரு. இதை நோட் பண்ண சில பசங்க சைலண்டா ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி இணையத்துல லீக் பண்ணிடுறாங்க. இதுதான் மொத்த பிரச்சனைக்கும் ஆரம்பம். இப்போ அந்த கேன்சல் கல்ச்சர் எவ்வளவு வேகமா வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். நிமிஷம் வீடியோ லீக் ஆகுது. அடுத்த 2வது மணி நேரத்துல நம்ம ரிஷி அதை வச்சு ஒரு பயங்கரமான ரோஸ்ட் மீம் போடுறான். அதுக்கு கொடுத்த கேப்ஷன் என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி ஆளுங்கனால தான் நாடே உருப்படல அப்படிங்கிறது தான். நாள் ஃபுல்லா அது வைரல் ரோஸ்ட் வீடியோவா மாறுது. 3வது நாள் அந்த ஏழை ஆசிரியர் ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறார். வைரல் ஆக்குறோங்கிற பேர்ல ஒருத்தரோட வாழ்க்கையை எவ்வளவு இரக்கம் இல்லாம சிதைக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இப்போ நடக்கிற அந்த முரண்பாட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு பக்கம் ரிஷிக்கு பிராண்ட் டீல்ஸ் குவியுது. பாட்காஸ்ட்ல சிறப்பு விருந்தினரா கூப்பிடுறாங்க. கிங் ஆஃப் ட்ரோல்ஸ்னு பட்டமெல்லாம் கொடுத்து கொண்டாடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சரவணன் சாரோட வாழ்க்கைய சைலண்டா சுக்குநூறா உடைஞ்சு போகுது. ஸ்கூல்ல பசங்க கிண்டல் பண்றாங்க, பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வருமானத்துக்கு ஆதாரமா இருந்த அந்த வேலையும் தற்காலிகமா போயிடுச்சு. ஒரு இருட்டான அறை. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்திருக்கா சரவணன் சார். அப்போ அவரோட சின்ன பொண்ணு ரொம்பவே கள்ளக்கபடம் இல்லாம ஒரு கேள்வி கேக்குறா. அப்பா, எல்லாரும் உங்களை பார்த்து ஏன் சிரிக்கிறாங்க? வெளியே அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிற அந்த அப்பாவால அவ பொண்ணுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல. அவரோட மனசு சுக்குநூறா உடைஞ்சு போயிடுச்சு. சரி, ரிஷி லைஃப்ல எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போதுதான் அந்த சம்பவம் நடக்குது. அவனோட புகழோட உச்சியில இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி மழை பெய்யற நேரத்துல சென்னையில ஒரு ஹைவேல பைக்ல வேகமா போறான் ரிஷி. சடனா எதிர்த்தாப்புல வந்த ஒரு ட்ரக் மேல பயங்கரமா மோதுறான். அவனோட அந்த அத்தனை கர்வமும் அந்த புகழும் அந்த ஒரு செகண்ட்ல அந்த இருட்டு ரோட்டோட சுக்குநூறா உடைஞ்சு போகுது. ஹாஸ்பிட்டல்ல ரொம்பவே சீரியஸான நிலைமை. விபத்துல சிக்கின ரிஷிக்கு அவசரமா ஒரு அரிய வகை ரத்தம் தேவைப்படுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பதறி போய் இன்ஸ்டாகிராம்ல அவசரமா ஸ்டோரிஸ் போடுறாங்க. 8 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தும் நிறைய பேர் அதை பார்த்து ஷேர் பண்ணியும் அந்த எமர்ஜென்சி வார்டுல நிஜ வாழ்க்கையில அவனுக்கு ஒருத்தர் கூட மேட்ச் ஆகல. இணையத்துல அவன் சம்பாதிச்ச அந்த புகழ் அங்க ஒரு துளி கூட வேலைக்காகல. அங்கதான் இந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த நடுராத்திரியில எந்த ஒரு பந்தாவும் இல்லாம ரொம்ப அமைதியா ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றார். கொஞ்சம் கூட யோசிக்காம எந்த தயக்கமும் இல்லாம அந்த அரிய வகை ரத்தத்தை தானமா கொடுக்கறார். அவர் வேற யாரும் இல்ல, இணையம் முழுக்க ரிஷியால கேவலப்படுத்தப்பட்ட அதே சரவணன் சால்பான். என்ன ஒரு பயங்கரமான முரண்பாடு பாத்தீங்களா? அடுத்த நாள் காலையில ரிஷி முழிச்சு பாக்குறான். அப்போ அங்க இருக்கிற நர்ஸ் சொல்ற அந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்க. அந்த டீச்சர் தான் உங்களை காப்பாத்தினாரு.
ரிஷிக்கு ஒரு நிமிஷம் தன் காதுகளையே நம்ப முடியல. யார ஒரு ஜோக்கரா ஒரு மீம் மெட்டீரியலா மாத்தி அவமானப்படுத்தினானோ அதே மனிதன்தான் இன்னைக்கு தன் உயிரையே காப்பாத்திருக்கான்ங்கிற நிஜம் அவனுக்கு பெரும் அதிர்ச்சியையும் குற்ற உணர்ச்சியையும் கொடுக்குது. ஹாஸ்பிட்டல் காரிடார்ல வீல் சேர்ல வந்து அமைதியா டீ குடிச்சிட்டு இருக்கிற சரவணன் சார்ட்ட ரிஷி அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்கறான். அப்போ சரவணன் சார் சொல்ற அந்த பதில் உண்மையிலே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிகப்பெரிய ரியாலிட்டி செக். ஒரு மீம் பார்க்க ஜோக் மாதிரி இருக்கும், ஆனா அது யாரோ ஒருத்தரோட வாழ்க்கை. இதை விட ஒரு பெரிய பாடத்தை யாராலையும் கத்துக் கொடுத்துட முடியாதுல்ல. மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போய் வந்த அந்த அனுபவமும் சரவணன் சார் காட்டின அந்த பெருந்தன்மையும் ரிஷியம் முற்றிலுமா மாத்திடுச்சு. லைவ்ல வந்து அழுதுகிட்டே பப்ளிக்கா எல்லாரையும் மன்னிப்பு கேட்கறான். தன்னோட பழைய ட்ரோல் மீம்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்றான். மத்தவங்கள கேலி பண்றதை விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை போட ஆரம்பிக்கிறான். எல்லாத்துக்கும் மேலா அவனோட பேஜ்ல ஒரு முக்கியமான மெசேஜை பின் பண்ணி வைக்கிறான். வார்த்தைகள் சில நிமிடங்கள் ட்ரெண்ட் ஆகலாம், ஆனால் வடுகள் பல வருடங்களுக்கு தொடரும். நாம ஆரம்பத்துல பார்த்த அதே தீர்க்குறளோட மாடர்ன் வெர்ஷன் தாங்க இது. வைரல் ஆகுறது என்னமோ சில மணி நேரங்கள் தான், ஆனா அதனால ஒருத்தருக்கு ஏற்படுற அந்த மனவலி அவங்க வாழ்நாள் முழுக்க அப்படியே தங்கிடும் அப்படிங்கறதா அவனோட அந்த பதிவு ரொம்ப ஆழமா சொல்லுது. இந்த தொகுப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. அடுத்த முறை நீங்க சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒருத்தரை கேவலப்படுத்துற வைரல் ஜோக்க மட்டும்தான் பாப்பீங்களா, இல்ல அதுக்கு பின்னாடி உடைஞ்சு போயிருக்கும் ஒரு நிஜ மனுஷனோட வாழ்க்கையும் உணர்வீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. இந்த தொகுப்பு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கல. நன்றி.